அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரோட இதயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் குழந்தை வளர்ப்பு. நீங்க ஒரு புதிய பெற்றோரா இருந்தாலும் சரி, இந்த பயணத்துல நீங்க நீண்ட காலமா இருக்கிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பா எப்பவுமே ஒரு தொடர் அனுபவம் தான் குழந்தை வளர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம். இதுல சந்தோஷமும், சவால்களும் நிறைந்தே தான் இருக்கும். முதல்ல நம்ம சந்தோஷம் என்னன்னு பார்க்கலாம். உங்க குழந்தை பொறந்து அது முதல் முதல் அடி எடுத்து வச்சதாகட்டும், அது முதல்ல சொன்ன வார்த்தை ஆகட்டும், இது 2த்தையும் பார்க்கும்போதும் சரி, கேட்கும்போதும் சரி, கண்டிப்பா அந்த அனுபவத்துக்கு விலை மதிப்பே இருந்திருக்காது. நீங்க அவ்ளோ சந்தோஷப்பட்டுருப்பீங்க. ஏன்னா, அவங்க இந்த உலகத்த அவங்களோட பார்வையில பார்த்து, நெறைய மாயாஜாலங்கள அவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க இந்த இதுல. அது மட்டும் இல்ல, குழந்தை வளரும்போது நெறைய விஷயத்த பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போதும் சரி, அது எல்லாத்தையும் செய்யும்போதும் சரி, நமக்கு ரொம்ப அ ஒரு மாரி டீப் சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மென்ட் இருக்கும். பெற்றோர்கள்லாம் நீங்க ஆன தருணத்த காட்டிலும், அவங்க வளர்ற அந்த விஷயங்கள பார்க்குறதுக்கும், நீங்க அவங்கள வழிகாட்டி நடத்தி கொண்டு போறதுக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தரும் உங்களுக்கு. உண்மையா அவங்க உங்க மேல காட்டுற அந்த தூய்மையான அன்பும், எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தன நாள் தூங்காம கண் விழித்து அவங்கள பார்த்தீங்களோ, அதுக்கு அந்த விஷயம் ஈடாகவே ஆகாது. ஏன்னா, அவங்களோட அன்பு அந்த அளவுக்கு இருக்கும் உங்க மேல. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். சந்தோஷம் மட்டுமா குழந்தை வளர்ப்புன்றது? கண்டிப்பா இல்ல. ரொம்ப ரொம்ப சவாலான விஷயமும் கூட. ஏன்னா, உங்களுடைய ஆற்றலையும், உங்களோட நேரத்தையும் சமநிலையா வச்சுக்கிறதுக்கே நீங்க போராடுவீங்க. வீட்டு வேலை பார்க்கணும், நீங்க வேலை செய்றதா இருந்தா அதையும் பார்க்கணும், சேர்ந்து குழந்தையும் வளர்க்கணும். இது கண்டிப்பா ஒரு சவாலான விஷயம் தான். பல நேரத்துல உங்களுக்கு இந்த நாளே நமக்கு பத்தல அப்படின்ற மாதிரி கூட தோணும். நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்ல குழந்தை வளர்ப்புல நம்ம சரியான ஒரு பேரண்ட்டா இல்லையோ, இல்ல நம்ம சரியா வளர்க்கலையோ அப்படின்னு எல்லாம் கூட உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இது சரி, அது சரி, இப்படி வளர்க்கறது தான் சரி, அப்படி வளர்க்கறது தான் சரின்னு எந்த விதமான ஒரு மெத்தடுமே குழந்தை வளர்ப்புல இல்ல. கண்டிப்பா அது சவாலான விஷயம் தான். ஆனா உங்களால அத எதிர்கொள்ள முடியும். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்கள மாத்துறதுக்கான பழக்கத்த நீங்க கொண்டு வரணும். இந்த சவால கொஞ்சம் எளிதாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு கொஞ்சம் வயசு வரைக்கும் அந்த குழந்தைகள நீங்க இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்கள ஒரு ஷெட்யூல்குள்ள கொண்டு வரணும். அவங்க தூங்குறதாகட்டும், அதுக்கப்புறம் அவங்க படுக்க போற அந்த நேரமாகட்டும், எல்லாத்தையுமே நீங்க ஷெட்யூல்ல கொண்டு வரணும். அத தொடர்ந்து நீங்க அவங்களுக்கு கத்துக் குடுக்கணும். அது மட்டும் இல்லாம, அவங்க ஏதாவது அ விஷயங்கள் செய்வாங்க இல்லையா? நல்ல பழக்கங்கள் செய்றாங்க, இல்ல எதையாவது சாதிச்சாங்க அப்படின்னா, அவங்கள நீங்க மனம் திறந்து பாராட்டுங்க. ஏன்னா, அப்படி நீங்க செய்யும்போது அவங்களுக்கு அவங்க மேல இருக்க சுயமரியாதை பெருமளவு வளரும். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள திரும்ப செய்ய ஆரம்பிப்பாங்க. இது. இது மட்டும் இல்லாம பெற்றோராகிய நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குழந்தை வளர்ப்பு இருக்கும்போது நம்மள நம்ம பார்த்துக்கிறதே இல்ல. நீங்க சரியா இல்ல அப்படின்னா, யூ கான்ட் pour ஃப்ரம் an எம்ப்டி கப் ரைட்? நீங்க நல்லா உங்க உடம்ப பார்த்துட்டு இருந்தா தான், நீங்க உங்க குழந்தையும் நல்ல ஆரோக்கியமா வளர்க்க முடியும். இது மட்டும் இல்லாம, அவங்க கூட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துங்க. பலமான உறவை ஏற்படுத்துங்க. அவங்க கிட்ட நெறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத காது குடுத்து கேளுங்க. அவங்களோட உணர்வுகள் மதிக்கப்படுது அப்படின்னாவே, அவங்க உங்ககிட்ட நல்ல உறவுல தான் கண்டிப்பா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்படின்றத பேசுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி குடுங்க. நல்ல ஒரு சேஃப் ஸ்பேஸ் குடுங்க. அவங்க என்ன சொன்னாலும், அவங்க அனுபவங்கள பகிர்ந்தாலும், நீங்க அவங்கள தப்பா எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்றத அவங்கள உணர வைக்குங்க. ஆ ஆண் குழந்தைகள்னு இல்ல, பெண் குழந்தைகள்னு இல்ல. யாரா இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, வெளிய அவங்களோட அனுபவம் என்ன அப்படின்றத பகிர்ந்தா தான் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா வளர்ந்த குழந்தைகள் எல்லாருமே பள்ளிக்கு போறாங்க. அங்க என்னலாம் நடக்குதுன்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான அது ஒரு வாய்ப்பாவும் இருக்கும். குழந்தை வளர்ப்பு மேடு பள்ளங்கள் சார்ந்தது தான். எல்லாமே இருக்கும். சந்தோஷங்களும் இருக்கும், சவால்களும் இருக்கும். அது எதா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா மனசார ஏத்துக்கோங்க. சவாலா இருந்தா எதிர்கொள்ளுங்க. உங்க குழந்தைகளுக்கு நல்லத
மட்டுமே சொல்லிக் குடுத்து வளருங்க. நீங்களும் நல்ல விஷயங்கள நெறைய விதத்துல அவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அவங்க மனசுல சின்ன வயசுல இருந்தே நேர்மையா நடந்துக்கிறத பத்தியும், நல்ல விதத்துல இருக்கிறத பத்தியும் தொடர்ந்து சொல்லிட்டே வாங்க. நம்ம என்ன பேசுறோன்றத அவங்க கேட்கறதில்ல. நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றத பார்த்து தான் அவங்க வளர்றாங்க. ஸோ உங்க செயல்கள் சரியா இருந்தா, கண்டிப்பா உங்க குழந்தைகளோட வளர்ப்பும் கண்டிப்பா சரியா இருக்கும். நீங்க ஒரு நல்ல எதிர்கால தலைமுறைய வளர்க்குறீங்க. ஏற்கனவே பெற்றோர்களா நீங்க ஒரு அமேசிங் ஜாப் தான் பார்க்குறீங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுடைய பெற்றோர்களான நீங்க உங்களுடைய அனுபவங்கள் என்னன்றத கமெண்ட்ல பகிருங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜான்சி ஜெயச்சந்திரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.